ஒரு மனுஷனால இவ்வளவு கொடூரமா நடந்துக்க முடியுமா? அதுவும் நம்ம இந்தியாவுல தான் இப்படி நடந்துச்சா? அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய வகையில தன்னுடைய மனைவிய கொன்னு, அத துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வேவிச்சு ஆத்துல கரைச்ச சம்பவம் தான் நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய தெலுங்கானால நடந்திருக்கு. இந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை வெறுக்க காரணம் என்ன? அப்படிங்கிறது கூட தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொடூர செயலை செஞ்ச ஒரு பேர் இருந்துட்டு குருமூர்த்தி. இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். ஆர்மி மேனா இப்படி செஞ்சாரு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்குது. தன்னுடைய மனைவி மேல தீராத சந்தேகம் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில இருந்துட்டு சொல்றாங்க. ஆரம்பத்துல அவர் ஆர்மி மேனா இருக்கும்போதே தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணும்போது இருந்துட்டு பிஸியாவோ இருந்துச்சோ, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னாவே உடனே இருந்துட்டு யார்கிட்ட பேசினேன், இவ்வளவு நாள் யார்கிட்ட பழகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள்ல போன்லயே இவர் சண்டையிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய சந்தேகம் அதிகரித்ததால இவருடைய ஆர்மி வேலையவே விட்டுட்டு தன்னுடைய மனைவியை முழு நேர கண்காணிப்புல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வேலையை விட்டுட்டு தான் இருந்துட்டு இவர் வந்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவர் அதற்கு மேலேயாச்சும் ஒற்றுமையா இருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்த உடனே அக்கம் பக்கத்துல யாருக்கிட்ட பேசினாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் சரி சந்தேகம் சந்தேகம் சொல்லி சந்தேகப்பட்டு அடிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து பல தடவை இருந்துட்டு அடிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே இருந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நல்லாவே இருந்துட்டு தெரியும். இந்த சந்தேகம் அதிகரிக்க அதிகரிக்க தன்னுடைய மனைவியை கொடூரமா கொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய மனிதாபிமானம் இருந்துட்டு இழந்துட்டார் அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானாவுல ரொம்ப பிரபலமா கொண்டாடக்கூடிய சங்கராந்தி ஃபங்க்ஷன் அப்போ தன்னுடைய 2 குழந்தைகளையும் இருந்துட்டு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ப்ரிப்பரேஷன், அதாவது தன்னுடைய மனைவியை கொல்றதுக்கு முன்னாடியே பல ப்ரிப்பரேஷன், பல திட்டங்கள் இருந்துட்டு அந்த குருமூர்த்தி இருந்துட்டு பண்ணியிருக்கிறார். தன்னுடைய மனைவியை கொல்லணும்னு சொல்லி திட்டமிட்ட அவர் அதற்கான ஒரு நாளையும் அதற்கான சரியான சூழ்நிலையை இருந்துட்டு அவர் நிர்ணயித்திருக்கிறாரு. இந்த திட்டத்துல எதுல இருந்துட்டு பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா யூடியூப் தான். யூடியூப்ல இருந்துட்டு எப்படி கொல்றது, அதை எப்படி மறைக்கிறது, அந்த கொன்ன அப்புறமேட்டு அந்த ஸ்மெல்லு தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன மாதிரி பவுடர், என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இருந்துட்டு ஆன்லைன்ல நெட்ல இருந்துட்டு சர்ச் பண்ணி இருந்துட்டு பார்த்திருக்கிறாரு. இது எல்லாமே அவருடைய ஐடி ஹிஸ்டரியில இருந்துட்டு போலீஸ்காரங்க இருந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தன்னுடைய மனைவியை அதிகமான அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருந்த இவர் இருந்துட்டு பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு ரிகல்சல் பாக்குற மாதிரி இருந்துகிட்டு இந்த சம்பவங்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே தெருவுல இருக்கிற ஒரு நாயை அடிச்சு கொன்னு அதை துண்டு துண்டா இருந்துகிட்டு வெட்டி அதோடைய எலும்பு கூட கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அம்மியில வச்சு அரைச்சி அதை மிக்சியில போட்டு அரைச்சி குக்கர்ல வேக வச்சு பக்கத்துல இருக்க ஆத்துல இருந்துட்டு கரைச்சி இருந்துட்டு பார்த்திருக்கிறாங்க. பொங்கல் ஃபங்க்ஷன் ஆகிய, அதாவது அவங்க ஊர்ல பிரபலமா கொண்டாடக்கூடிய சங்கராந்தி பண்டிகை அப்போ தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு இருந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. அதாவது பொதுவாவே மாதவி தினமும் தன்னுடைய அம்மா கிட்ட இருந்துட்டு கால் பண்ணி இருந்துட்டு பேசுவாங்க. குழந்தையை விட்டுட்டு போன தன்னுடைய மகள் இருந்துட்டு இது வரைக்குமே இருந்துட்டு கால் பண்ணி பேசவே இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கமா ஆக போதே அப்படின்னு சொல்லி சந்தேகம் எழுந்து அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போய் இருந்துட்டு பார்த்திருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இருந்துட்டு, அதாவது தன்னுடைய மாப்பிள்ளை இருந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவும் இருந்துட்டு டல்லா இருக்கிற மாதிரி தன்னை இருந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு வாரமா உங்க பொண்ணை இருந்துட்டு காணும், உங்க பொண்ணை இருந்துட்டு தான் நானும் சோறு தண்ணி இல்லாம தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே முதல்ல என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கணும்ல, நானும் இருந்துட்டு தேடி பார்த்திருப்பேன், வாங்க முதல்ல போலீஸ்ல புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இருந்துட்டு சேர்ந்து இருந்துட்டு போலீஸ்ல புகார் அளிக்க போயிருக்காங்க. தன்னுடைய கணவரோட இருந்துட்டு வந்ததனால, அதாவது இருந்துட்டு பாத்தீங்கன்னா குருமூர்த்தி இவர் சேர்ந்து வந்தனால போலீஸ்காரங்களுக்கு எடுத்த உடனே குருமூர்த்தி மேல இருந்துட்டு சந்தேகம் வரல. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அப்படிங்கறனால அவர் மேல ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்திருக்குது. ஆனாலும் ஒரு வாரம் வரைக்கும் ஏன் காலதாமதம் பண்ணாங்கன்னு சொல்லி அப்படி இருந்து போலீஸ்காரங்க அவங்க மேல இருந்துட்டு கேள்விகளை வந்து எழுப்பி இருக்கிறாங்க. ஏதோ சொல்லி இருந்துட்டு சமாளிச்சு இருந்திருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல எப்படி நாயை இருந்துட்டு தனுஷ் கொண்டுட்டு அந்த நாயை இருந்துட்டு ஹீரோயினோட சேர்ந்து தேடுவாங்களோ அதே போல இருந்துட்டு தன்னுடைய மனைவியை கொண்டுட்டு போலீஸ்காரங்களோடையும் தன்னுடைய மாமியாரோடையும் இருந்துட்டு சேர்ந்து இருந்துட்டு தன்னுடைய மனைவியை அவங்களும் ரொம்ப சின்சியரா தேடுற மாதிரியே இருந்துட்டு பாவனையை இருந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்க தேடி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத பட்சத்துல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருந்தது ஒரு அபார்ட்மெண்ட்ல கூடி இருந்தது. அதனால சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி என்னைக்கு காணாம போனாங்களோ அன்றைய தினத்துல இருந்து சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாதவி வீட்டுக்குள்ளார வந்த வீடியோ இருந்துட்டு இருக்குது, ஆனா வெளியே போன வீடியோ இருந்துட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை. குருமூர்த்தி தான் தன்னுடைய மனைவி காணும்னு சொல்லி சொன்ன அந்த நேரம் அந்த காலகட்டத்துல இருந்து அடிக்கடி வெளியே போயிருக்கிறாங்க. நிறைய கேரி பேக்ல இருந்துட்டு ஏதோ பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் அந்த சிசிடிவி கேமரா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே முழு கவனமும் இருந்துட்டு நம்ம குருமூர்த்தி மேல போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு வந்திருக்குது. காவல்துறை உடனே குருமூர்த்தியை இருந்துட்டு கூட்டிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து அவங்க ஸ்டைல இருந்துட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் இருந்துட்டு பல திடுக்கிடும் தகவல்கள் இருந்துட்டு வெளியே வந்திருக்குது. அதாவது தன்னுடைய மனைவி கொள்வதற்கு முன்னாடி நாயை இருந்துட்டு கொன்னு அதை வெட்டி ரிஹர்சல் பார்த்தது, அதுக்காக யூடியூப்ல அவங்க என்ன மேல சர்ச் பண்ணி தேடினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் இருந்துட்டு அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய மனைவியோட மிகப்பெரிய அளவு பிரச்சனை பண்ணி தன்னுடைய மனைவியை கத்தியால குத்தியும் தலையில கட்டையால, அதாவது இரும்பு ராடால இருந்துட்டு அடிச்சு இருந்துட்டு கொன்னு ரிலாக்ஸா பொறுமையா துண்டு துண்டா வெட்டி எலும்பு இருந்துகிட்டு அம்மிக்கல்ல வச்சு அரைச்சி அதை குக்கர்ல இருந்துட்டு சதை இருந்துட்டு அப்படியே தண்ணி மாதிரி போற அளவுக்கு இருந்துட்டு நல்லா இருந்துட்டு ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சு அதை இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆத்துல இருந்துட்டு அவர் கரைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது இந்த அளவுக்கு கொடூரமா ஒரு மனுஷனால நடந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே அதிர்ச்சி இருந்துட்டு ஊட்டி இருக்கு. ஆனா இவ்வளவு சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தன் மனைவி மற்றவர்களோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருந்துட்டு கிடையாது. உண்மையாலுமே அவங்க தொடர்புல இருந்தாங்களா இல்ல
இல்லையா அப்படிங்கறதுல ரெண்டாவது பட்சம். இருந்தாலும் ஒரு உறவோட இருந்துட்டு நம்மளால தொடர்ந்து இருந்துட்டு பயணிக்க முடியல, அந்த உறவோட நம்மளால ஸ்டாண்டப்ல இருக்க முடியலங்கிற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு விலகிக்கிற பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த சம்பவம் இருந்துட்டு பாத்தீங்கன்னா 0, அதாவது 0% தான் மனிதநேய மனுஷங்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத இருந்துட்டு உணர்த்துது. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போதும், இந்த சம்பவங்களை நீங்க கேள்விப்படும் போதும், இது ஜஸ்ட் ஒரு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி மட்டும் உங்களால கடந்து போயிட முடியுதா? இது உங்களுக்கு பாதிப்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மனதில எந்த அளவுக்கு நீங்க மனிதாபிமானத்தோட இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். ஸோ இது சாதாரண ஒரு வீடியோவா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுடைய மனிதநேயத்தின் அளவும் மிகவும் குறைவா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுவே இது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, உங்ககிட்ட மனிதாபிமானம் அதிகமா இருக்கு. அது இன்னும் அதிகரித்துக் கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உட்கார்ந்து பேசினா தீர்ந்து வரும். அப்படி உட்கார்ந்து பேசியும் தீரல அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த உறவுல இருந்துட்டு விலகிக்க பாருங்க. சோ இந்த மாதிரி முடிவுகள் இருக்கிறத பார்க்க தான் மனிதர்கள் மேலேயும், மக்கள் மேலேயும் இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு பயத்தையும், தாக்கத்தையும் நமக்கு வந்துட்டு ஏற்படுத்துது.